ஏய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எண்டு வரைக்கும் பாருங்கள், சிரிப்பு கன்ஃபார்மாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. வீரன் அடி வாங்கிய தருணம். பயங்கரமான சண்டை இருக்கும் போலியா? இதுக்குதான் அது நடங்க எட்டியே பார்க்க கூடாது. அட்டைப்பெட்டி தான் மாஸ். அடி நச்சுன்னு விழுந்திருக்கும் போலயே. என்ன பண்ணிருக்க? சாம்பார், ரசம், கிழங்கு. ரசம் ஊத்து. உங்களுக்கு சாம்பார். எங்க கிழங்கு வை. போதுமா? போதும். உங்களுக்கு? ஒரே கல்லில் 3 மாங்காய். கடவுளே, இந்த ரீலியம் பொண்டாடி கண்ணில் மட்டும் படவே கூடாது. அடைச்ச நமக்கு தெரியாமல் போச்சே, இனிமேல் ஃபாலோ பண்ணுறோம். பிரஷர் செக் பண்றேன்னு போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா குறைஞ்சிருமா? இந்த இத்து போன ஜோக்குக்கு ஒரு முடிவே இல்லையா? அடே, என்னடா பம்ப் அடிக்கிற? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கோயில் மணி அடிக்கல, உடைச்சிட்டான். பட்டாம்பூச்சி இப்போ செத்து போச்சு. ப்ரோ sacrifice his whole generation for the content. நீங்க மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சனா? நான் ஒரு மார்னிங் பர்சன். ஷார்ப்பா 4:30க்குலாம் முடிச்சிருவேன். 4:30க்கா? 4 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருவேன். நம்மளுக்கெல்லாம் செமையா செட் ஆகும் பாரு. The next day. அம்மா பேப்பர். என்ன ஒரு பொருத்தம்பா சாமி. ஏங்க, எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. தம்பி, ஆஃப்டர் மேரேஜ் அந்த பாலும் நீ தான் ஊற்றணும், பார்த்துக்க. வா பேபி போலாம். என்ன சைக்கிள் எடுக்கிற? சைக்கிள் தான் வச்சிட்டு இருக்கேன், அதனால தான் சைக்கிள் எடுக்கிறேன். அப்ப அந்த பைக்? அந்த பைக் என் ஃப்ரெண்ட் இது, அவன் வந்து எடுத்துன்னு போயிடுவான். அப்ப இன்ஸ்டால உன் பைக் மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். அப்ப என்ன ஏமாத்திட்டியா? நான் எங்க பேபி உன்னை ஏமாத்தினேன்? இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். சபாஷ். நான் சும்மா போய் தான் சொன்னேன். ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு உன் கேரக்டர் எப்படின்னு. சைக்கிள் இருந்துதான், அந்த பைக் இருந்துதான். ஆமா, என்ன சொன்ன? பிரேக்கப்பா? பண்ணிடலாம். கிளம்பு. ஹே, நம்பிட்டியா? நான் சும்மா பிராங்க் தான்டா பண்ணேன். அப்படியா? ஆமா, எனக்கு தான் பணமா முக்கியம், உன் கேரக்டர் தானே முக்கியம். அப்போ உனக்கு நான் சைக்கிள் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல, பைக் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீ எது வச்சிட்டு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல பேபி. என் கேரக்டர் தானே உனக்கு முக்கியம். ஆமா. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு, நம்ம சைக்கிள்ல ஜாலியா போலாமா? வா போலாம். லாஸ்ட்டாக ஒரு சாங் போட்டு இருக்கலாம், வாழ்வு எனக்கு வசப்பட்டது. ப்ரோ ஸ்டாண்டர்டு ப்ரோ, விழுந்துட போற. இவனையாமா நீ லவ் பண்ணுன? இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனி. உன் வீட்ல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போன வைக்கும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏன்ட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். ஏன்ட்ட தான்டா சொன்னேன். அதத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்ல லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ, அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ் பண்ற, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். சாமி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆளை விடு. கிட்னி டச்சிங் சீன். வாங்கம்மா வாங்க சார் வாங்க. நம்ம கடையில வெறும் 150 தான். வந்து பேசாத, எத்துன்னு போய் நேரு.
அப்படி போடு, எடுத்தான் பாரு ஓட்டம். நீ தாண்டா சொன்ன எடுத்துட்டு போக சொல்லி. ரசம் இப்ப வேணாமா, சாம்பார் போடுமா? அது ரசம் இல்லப்பா, சாம்பார் தான்ப்பா. ரசம் குக்கர்ல வச்சிருக்க மாமா, 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன். சரி, ஏதாச்சும் போடுமா. என்னமா இது? சாத்துக்குடி சாம்பார் மாமா. போங்கப்பா. சாப்பிட்டு போங்கப்பா, சாப்பிட்டா போயிடுவாரு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. லெமன் ரசம் கேள்விப்பட்டு இருக்கேன், அது என்னங்க சாத்துக்குடி சாம்பார்? அம்புட்டு பெரிய மனுஷனை சாத்துக்குடி சாம்பார் வச்சு சாச்சு போட்டிங்களேடா. மனுஷன் அன்னைக்கு வீட்டை விட்டு போனவர் தான் இன்னும் வரல. அண்ணா பாத்துனா என்னடா குஸ்து வண்டி ஓட்டுறியா? ஒழுங்கா ஓட்ட மாட்டேன், போடுறேன் போக்கு நாய. நான் கேக்குறேன்டா. பரம்பாக இதுன்னா அப்பா விட்றோடா, எத்தாந்த நேரம் சொருவுற அச்சு காலி பண்ணிவிட உன்னை, அவ்வளவுதான். டேய் அண்ணா, அவன் அங்க இருக்கான்டா. அங்க நான் அங்க பேசுகிறேன், நீ நான் இங்க புடிங்கிற. வெளியே வாடா, ஆம்பளை இருந்தா வாடா. அண்ணா அண்ணிடா. அண்ணியா? எனக்கு நனி பிடிக்கலடா. புரியலையா? வா, உனக்கு பூதாணி வாங்கி தரேன். ஆண்டி வர ஆண்டி. ஏய், ஒழுங்கா வெட்டுறான். காலி பண்றோம்னா உடம்புக்கு பசங்களை யார பாத்துட்டு ஆன்டின்றீங்க? ரோட்ல உங்க அம்மா உங்க அப்பா பெத்து போட்டுக்கிறாங்க, அப்ப அவங்க செருப்பாலே அடிக்கணும்டா. ஏமா அவங்க தப்பு பண்ணதுக்கு ஏமா அவங்க அம்மா அப்பா எல்லாம் திட்டுற? திட்டாம இதுங்களே இப்படி தெரியுதுன்னா இதுங்களை பெத்துட்டு அவங்க அப்பங்கார எப்படி திரியிறானோ, இதுங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு குத்தாதான் சரியா வரும். அப்ப என்னையும் சேர்த்து புடிச்சு கொடுத்துருமா? அந்த புறம்போக்கு 2 என் பிள்ளைங்க தாமா. அந்த அழகு தெய்வத்தின் மகன்களா இவனுங்க. அட பாவீங்களா, நான் அந்த பொண்ணு ஒய்ஃப்னு நினச்சேன், பட் இது எதிர்பார்க்கல. இந்த வாட்டி கண்டிப்பா உட்கார்றேனே. சாரி மாப்ள. சேர்றா. ஏண்டா பரதேசி நாய கத்தம். என்ன பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கியா? அவனே அவ்வளவுதான். அண்ணா என்னாச்சுன்னு? இல்ல தம்பி, நானும் இந்த சேர்ல இப்படி உட்காரலான்னு வரேன். அநியாயமா ஒரு சேர் உடஞ்சி போச்சு. கடைசி வரைக்கும் சேர்ல உட்கார விடலையே. நான் பிரேக் கொஞ்சம் லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி தரீங்களாண்ணா? இறங்கி மாமா. பஸ் 10 பணம் தானே? ஆமா சார் கொஞ்சம் ஏறா. ஆமா வந்து உட்காருமா. கால் கட்டுமா. A few moments later. பிரேக் ஓகேவாமா? ஓகேண்ணா. ஹார்ன் அடிக்கலைன்னா எங்கன்னா சரி பண்ணுவீங்க? சாலை விபத்து பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்கு கால் தான் பிரேக், சரியான மெக்கானிக்.